மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை வலுத்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 1,44,000 கன அடி வீதம் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலில் வெள்ளமென பாய்கிறது காவிரி. காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் நடப்பு ஆண்டில் 2வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது. உச்சக்கட்ட நீர்த்தேக்கும் அளவாக 120 அடியை நீர்மட்டம் தாண்டியதை அடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு 1,25,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதில் சுரங்கம் வழியாக வினாடிக்கு 25,000 கன அடி வீதமும் 16 கண் மதகு வழியாக மீதமுள்ள நீரும் காவிரியில் பாய்ந்தோடி வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு அருகில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சேலம் மாவட்டத்தில் காவிரி கரையோரத்தில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையோடு விழிப்புணர்வு செய்திகளும் விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தெரிவித்துள்ளார். இதேபோன்று நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தண்டோரா மூலமும் துண்டு பிரசுரங்கள் மூலமும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தை அடுத்து கீழணையிலிருந்து கொள்ளிடம் மூலம் வீராணம் ஏரிக்கு தண்ணீர் பாய்கிறது. அந்த ஏரி நிரம்பி உள்ளதால் ஏரியின் நீர் வெளியேறும் வழிநெடுக உள்ள கிராமங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலும் பள்ளிப்பாளையத்திலும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதையடுத்து வருவாய்த்துறையினர், போலீசார், தீயணைப்பு துறையினர் ஆகியோர் பொதுமக்களை நகராட்சி முகாம்களுக்கு மாற்றி உணவு வசதிகளை அளித்து வருகின்றனர்.